ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரமதான் ஸ்பெஷலாக ஈதுக்கு ஒரு சூப்பரான டெசர்ட். கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான டெசர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சேமியா எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே ரோஸ்டட் சேமியா தான். இது கூடவே பட்டர் சேர்த்துட்டு, அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா இது கூடவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துட்டு இப்போ கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துட்டு இது நல்லா இது கூட கம்பைண்ட் ஆகிற மாதிரி இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் இது நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் பவுலில் நெய் தடவிட்டு அதில் கூட நீங்கள் அந்த மாதிரி கப் ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. இப்போ பாலில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் பால் சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு சுகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கஸ்டர்ட் மிக்ஸையும் சேர்த்துட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாக ஆரம்பிக்கும். இது இந்த அளவுக்கு கெட்டியாக மாறும் பொழுது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பவுல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல, இதில் அப்படியே நம்ம ஃபில் பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே நம்ம கார்னிஷிங்க்கு பிஸ்தாஷியோ, பாதாம் அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. இப்போ ஈஸியாக இதை அன்மோல்ட் பண்ண வரும். இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வீட்டில் இருக்கிற நம்ம சில்வர் பவுல்ஸில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதுவுமே ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் பண்ண வரும். கண்டிப்பாக இந்த ஈதுக்கு நீங்கள் இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பாய்.